ரயில்வே துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மஸ்தூர் யூனியன் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ரயில்வே மஸ்தூர் யூனியன் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் கோட்டச் செயலாளர் ரஃபீக் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் கோஷங்களை எழுப்பினார்கள். புதிய பென்ஷன் மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்றும் ரயில்வேயில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்பாவிட்டால் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் கோட்டச் செயலாளர் ரஃபீக் தெரிவித்தார். புதிதாக 2004 பிறகு வேலை சேர்ந்த இளைஞர்களுக்கு இந்த ரயில்வே போர்டும் அரசாங்கமும் மிகப்பெரிய அநீதி இழைத்திருக்கின்றது. அவர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் என்ற பெயரிலே பாதுகாப்பற்ற பென்ஷன் திட்டம், இதையெல்லாம் கண்டித்து இந்த அடையாளமாக ஆர்ப்பாட்டமும், இதைத் தொடர்ந்து ரயில்வே போர்டிடம் பேச்சுவார்த்தை புறக்கணிப்பது என்ற முடிவுகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த போக்கு நீடிக்குமானால் எங்களுடைய பொதுச்செயலாளர் கண்ணையா அவர்களுடைய உத்தரவினை ஏற்று ஆணைப்படி மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தை, ரயில்வே துறையிலே மிகப்பெரிய ஒரு வேலை நிறுத்தத்தை இந்த இந்திய அரசாங்கம் சந்திக்க நேரிடும் என்பதை எங்கள் பொதுச்செயலாளர் கண்ணையா அவர்களின் சார்பாக எச்சரிக்கை விடுக்கின்றோம். முன்னதாக நடந்த பேரணியில் ரயில்வே தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.